இந்த வீடியோட பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். குளிர்காலத்தில் மாமரத்தில் வீடு கட்டினதுக்கு அப்புறம் தன்னோட குழந்தையோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு ரீனா குருவி. ரீனா குருவியும் அதோட குழந்தையும் மாமரத்துலேருந்து கீழே விழுற மாம்பழங்களை நல்லா சுவைச்சு சாப்பிட்டுட்டு மாமரத்துலேயே தூங்கிடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரீனா குருவியோட குழந்தைக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அம்மா அம்மா, நம்ம எப்ப பார்த்தாலும் இந்த மாமரத்திலே தான் இருக்கோம். இங்கேருந்து எங்கேயுமே போக முடியல. ஒரே ஒரு தடவை நம்ம ஊருக்குள்ள போய் வயல்ல எல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வரலாமாமா? உன் ஆசை எனக்கு புரியுதுடா தங்கம். ஆனா நம்ம தான் போக முடியாதே. நம்ம ஒருவேளை வயலுக்கு தேடுறதுக்காகவோ இல்லை சுத்தி பார்க்கறதுக்காகவோ இங்கேருந்து போயிட்டோம்னா மக்கள் யாராவது வந்து இந்த மாமரத்தை வெட்டிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? மாமரம் நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி என்ன சொன்னிச்சுன்னு நல்லா யோசிச்சு பார்த்தியா? மக்கள்கிட்டேருந்து அது மரத்தை நம்ம பாதுகாக்கணும், வெயில் காலத்துல அதுக்கு நல்லா தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொன்னிச்சு இல்லையா? அதனால நம்ம இதை விட்டு போக முடியாதுடா தங்கம். நமக்கு பாதுகாப்பா இங்க இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கே, அதுவே போதும்னு தான் நான் இங்கேயே இருக்கேன். போங்கம்மா, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்கிறீங்க. நம்மளும் மற்ற பறவைங்க மாதிரி எப்போ தான் வெளியில் போகிறது? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டெய்லி நான் அங்கே போனேன், இங்கே போனேன், அது சாப்பிட்டேன், இது சாப்பிட்டேன் அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. அப்போல்லாம் எனக்கு எவ்வளோ கடுப்பாகும் தெரியுமா? என்னடா பண்ணுறது, கொஞ்சம் பொறுமையாக இரு, மழை காலம் வந்தோன்னே நம்ம போகலாம். சரிம்மா. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 2 பறவைகளும் பேசிக்கிட்டு இருக்கிறத பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த மாமரம். ஒரு நாள் மாமரம் ரீனாவை கூப்பிட்டு இப்படி சொன்னிச்சு. ரீனா, உன் குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை, அவ வெளியில போகணும்னு ஆசைப்படுறா. ஒரு நாள் நீ அவளை வெளியில கூட்டிட்டு போயிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துரு. இல்லை, எனக்கு உன் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லை, அதனால தான் நான் யோசிக்கிறேன். பரவாயில்ல, அவளும் சின்ன குழந்தை தானே, ஆசைப்பட்டு கேட்குறா. அதனால அவளை ஒரு நாள் அழைச்சிட்டு போயிட்டு வா அப்படின்னு மாமரம் சொன்னதும் ரீனா தன்னோட குழந்தைய கூட்டிட்டு பக்கத்து ஊருக்கு போயிருந்தா. அங்கே உள்ள வயல்வெளிகளில் நிறைய தானியங்கள் இருந்துச்சு. ரீனா அந்த தானியங்களை சுவைச்சு சாப்பிட்டா. ஆஹா அம்மா, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குமா. அடிக்கடி கூட்டிட்டு வரீங்களாம்மா? ப்ளீஸ்மா. கண்டிப்பாக கூட்டிட்டு வரேன்டா, நீ சந்தோஷமா விளையாடு. அங்கே சிச்சு கூட விளையாடுறதுக்கு நிறைய பறவைகள் வந்தாங்க. அவ ரொம்ப சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தா. மாலை நேரம் ஆனதும் ரீனாவும் அவ குழந்தையும் திரும்ப மாமரத்துக்கே வந்தாங்க. என்ன சிச்சு, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா விளையாண்ட போல இருக்கு, உன் மூஞ்சிலேயே காட்டி கொடுக்குது. ஆமா மாமரமே, ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? இதுக்கு எல்லாம் காரணம் நீங்க தான். பரவாயில்ல பரவாயில்ல, ரொம்ப டயர்டா இருப்ப. இதோ உனக்காக என்னோட சுவையான மாம்பழம் இருக்கு, சாப்பிட்டுட்டு தூங்கு. ரொம்ப நன்றி மாமரமே அப்படின்னு ரீனாவும் ரீனாவோட குழந்தையும் சாப்பிட்டுட்டு தூங்குனாங்க. அடுத்த நாள் காலையில தோட்டக்காரன் மாமரத்துக்கிட்ட வந்தான். இந்த மரம் ரொம்ப வயசாயிடுச்சு, அதனால இந்த மரத்தை நம்ம சீக்கிரமே வெட்டிட வேண்டியதான். நம்ம வீடு கட்டுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரி, நாளைக்கு சாயந்தரம் இந்த மரத்தை ஆளுங்களை கூட்டிட்டு வந்து நம்ம வெட்டிடுவோம் அப்படின்னு தோட்டக்காரன் தனக்குள்ளேயே பேசிட்டு போனான். இதை கேட்ட ரீனாவும் ரீனாவோட குழந்தையும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. என்ன, தோட்டக்காரன் இப்படி பேசிட்டு போறானே, இவன் கிட்டேருந்து நம்ம மரத்தை எப்படி காப்பாத்த போறோம்? ஐயோ கடவுளே, எனக்கு ஒரு வழிய காட்டு, என்ன செய்ய போறோம்னு தெரியலையே அப்படின்னு பறவைங்க 2 பேரும் பதறினாங்க. உடனே ரீனா பறவை சிச்சுவுக்கு ஒரு ஐடியா சொன்னிச்சு. ஓ அப்படியா, சரி 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 சிச்சு, நீ பத்திரமா இங்கே இரு. இந்த ஐடியா படி நான் ஒரு வேலை பண்றேன் அப்படின்னு அங்கேருந்து பறந்து போனா ரீனா. அந்த இடத்துலேருந்து திரும்ப கிராமத்துக்குள்ள போன ரீனா தன்னோட நண்பரான தேனியோட உதவியை கேட்டா.
நீ ஒன்றும் கவலைப்படாத ரீனா, நான் உன்னை காப்பாத்துறேன். மரங்களை அடிக்கிறது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா? மரங்கள் தானே நம்மளுக்கெல்லாம் வாழிடங்கள்லாம் இருக்கு. அதையே வெட்டிட்டா நம்மளாம் எங்கே போகிறது? அந்த தோட்டக்காரனுக்கு ஒரு பாடம் புகட்டுவோம். சரி சரி, நான் சாயந்தரமா கண்டிப்பாக அங்கே வந்துடுறேன். நீ ஒன்றும் கவலைப்படாமல் போ. ரொம்ப நன்றி அப்படின்னு தேனிக்கு நன்றி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து திரும்ப தன்னோட வீட்டுக்கு புறப்பட்டு போனா ரீனா. தோட்டக்காரன் சொன்னது மாதிரியே அந்த இடத்துக்கு விறகு வெட்டியோட வந்துட்டான். இன்னைக்கு யாருமே ஆளுங்க கிடைக்கல, நம்மளே தான் அந்த மரத்தை வெட்டணும் போல. அப்படின்னு சொல்லி மரங்களை வெட்ட ஆரம்பிச்சான். மரங்களை வெட்டும் போதே ரீனாவும் சிச்சுவும் கெஞ்சினாங்க. ஐயா, இந்த மரங்களை வெட்டாதீங்க ஐயா. நாங்கள் இதில் தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மரங்களில் நிறைய சுவையான மாம்பழங்கள் கிடைக்கிது. அது உங்களுக்கும் பயன் தந்துக்கிட்டு தானே இருக்கு. அதனால இந்த மரங்களை வெட்டாதீங்க ஐயா அப்படின்னு கெஞ்சினாங்க. இந்த மரத்துக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, இனிமே இதனால எந்த பலனுமே கிடையாது. அதான் என் வீட்டுக்காவது உபயோகப்படட்டுமே அப்படின்னு நான் வெட்டுறேன். நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் நவருங்க, இந்த மரத்தை நான் வெட்டிக்கிறேன். அப்படின்னு திரும்பவும் மரத்தை வெட்ட ஆரம்பிச்சான். இவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறானே. அப்படின்னு நினைச்ச தேனி கொஞ்சம் எதிர்பார்க்காத நேரத்துல மரத்துக்கு பின்னாடி இருந்து தேனி வந்து அவனை கொட்ட ஆரம்பிச்சது. வலி தாங்க முடியாம ஐயோ, என்னை விட்டுரு, என்னை காப்பாத்துங்கன்னு கிளம்பி ஓடிட்டான். எப்படியோ தோட்டக்காரங்கிட்ட இருந்து மாமரத்தை காப்பாத்தினதுனால பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டாங்க. பறவைகள் 2 பேரும் தேனிக்கு நன்றி சொன்னாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.